26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? 10ல் வருகிறார் குரு. 10ல் வந்தால் பதவி பரிபவனம் மற்றவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு பதவி கிடைக்கும், தொழில் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தை தொந்தரவு பண்ணியிருந்தவர்கள் அவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி வெளியில் போகக்கூடிய, சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் 2 வருடங்கள் உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல அனுகூலம் காணப்படும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் சேஞ்சஸ் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய துலாம் பெரிய வெற்றிகளை, அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றாலும் தைரியமாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம் எல்லாரின் மனதிற்கும் மிகவும் பிடித்தமான யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். 2026 குரு பெயர்ச்சி, மிதுன வீட்டிலிருந்து குரு பகவான் கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இது என்னென்ன மாதிரியான பலன்களை உலக அளவில் கொடுக்கும் சார்? இல்லை, அதாவது குரு பெயர்ச்சி என்பது வருடத்துக்கு ஒரு முறை என்பது ரொம்ப முக்கியம். அதில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, கடகம் என்பது சந்திரனுடைய வீடாக இருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய இடம். 26/5/2026 வாக்கியப்படியும் 2/6/2026 என்ற திருக்கணிதத்தின்படியும் இந்த குரு பயிற்சி நடப்பிடும். அதனால் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாலும் இதுதான் பலன்கள். குருவானருக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் முக்கியம். 5ஆம் பார்வை என்பது ரொம்ப விசேஷம். 9ஆம் பார்வை என்பது விசேஷம். குருவுக்கு 7ஆம் இடம் என்பது சமசப்தம பார்வை உண்டு. அந்த 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை குரு பார்வையிடுகிறார். இந்த விருச்சகத்தை குரு பார்வையிடுகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது 7ஆம் இடமான மகரத்தை பார்வையிடுகிறார். அதுக்கடுத்ததாக 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்வையிடுகிறார். இந்த பார்வைகளில் குருவுக்கு உலகத்தினுடைய போக்கை பார்த்தீர்கள் என்றால் மருத்துவத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படும், விவசாயத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படும், நினைத்து பார்க்காத புரட்சிகள் ஏற்படும், கால்நடைகளில் பெரும் புரட்சிகள் ஏற்படும். அதாவது மனிதனுக்கு கால்நடைகள் ரொம்ப முக்கியம். அதில் அந்த ஆடு கோழி என்றது உணவுக்கு புரோட்டீனாக பயன்படுத்துறதுனால, அதே போல் மீன் உணவத்திலும் பெரிய புரட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்கள் என்றால் மண்ணிலிருந்து வரக்கூடிய கனிமங்கள் உலகத்தில் நிறைய கிடைக்கும். ரேரஸ்ட் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய நாடுகள் திடீர்னு பெரும் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள். தங்க புதையல்கள் கிடைக்கிறது போல் ரேரஸ்ட் மினரல்ஸ் என்பது தங்கத்தோட விலை உயர்ந்தது. அதில் நீங்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் கிடைக்கும். சுரங்கங்கள் அது உலகத்தில் பெரிய அளவுக்கு இருக்கும். எளிமைப்படுத்தப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் அது அதிகமாக இருக்கும். இந்தியாவில் கிடைக்கும். உலகத்தில் பெரிய சாதாரண நாடுகளாக இருந்த இடமெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த சுரங்கங்களால் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை செவ்வாய் வீட்டுக்கு வருவதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கணும். அடுத்தது சனி வீட்டுக்கு வருவதனால் புது இந்த வாகன தொடர்புகள் மாற்றங்கள், ரொம்ப நாளாக இருக்கிற இந்த பெட்ரோலியம் டீசல் எல்லாம் இல்லாமல் மாற்று வாகனங்களுக்கு இ-வெஹிக்கிள், சோலார் வெஹிக்கிள்னு ஏதோ இருக்கிறது, தண்ணியில் ஓடக்கூடிய வெஹிக்கிள் எல்லாம் கூட வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காணப்படும். இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே போல் பாலமாக நிலம் பிளக்கும்ன்றான். அதாவது நிலநடுக்கங்கள் அதிகமாக இருக்கும், மலை சரிவுகள் அதிகமாக இருக்கும், கடல் தண்ணி அதிகமாக உள்ளே வரும், மலை வெள்ளங்கள் அதிகமாக வரும், பஞ்சபூதத்தினோட உக்கிரம் அதிகமாக இருக்கும். ஏன் இப்படி இருக்கும் என்றால் குரு வீட்டில் சனி இருப்பவரை குரு பார்ப்பது, சனி ஏற்கனவே உலகத்துக்கு ருத்ரதாண்டம் ஆடிக்கொண்டு நியாயவானாக இருந்து உலகத்தை எல்லாத்திலையும் மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் குரு பார்வைப்படுவதனால் சாந்தமாக மாட்டார், இன்னும் அதிகமாக உக்கிரமாவார். ஸோ இதெல்லாம் நடக்கும். தலைவர்கள் நிறைய தப்பு செய்வார்கள், மக்களுக்கு நிறைய வரிகள் வரும். வேலை வாய்ப்புகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மற்ற சாட் ஜிபிடி, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வரனால நம்மளுடைய விஷயங்கள் எளிமைப்படுத்தாலும் வேலை வாய்ப்பை மொத்தமாக சோகா செய்துவிடும். ஜோதிடத்திலும் அது வந்துவிடும். ஜோதிடத்திலாம் போய் ஏற்கனவே ஏஐ வந்துவிட்டது.
எல்லா இடத்துலையும் ஜோதிடத்தில் ஏஐ எல்லாம் வந்து விட்டுது. நிறைய பேருக்கு வந்து அது சார் நம்ம ஜோதிடர்களோட கரெக்டாக இருக்குதுன்னு நிறைய சந்தோஷம்லாம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வரும், காலத்தின் கோலம் வந்து எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் மாற்றத்துக்கு மனிதன் இதுவும் கழிந்து போகும் தான், இதுவும் கடந்து போகும், இதுவும் கழிந்து போகும். 60 வருடத்துக்கு ஒரு முறை உலகம் புனரமைக்கப்படும். ஒரு 60 வருடத்துக்கும் புனரமைக்கப்படும். இப்போ பராப வருடம்னா அந்த பராப வருடம் 60 வருடத்துக்கு அப்புறம் தான் வரும் பராப வருடம். அந்த கடந்த கால பராப வருடத்துக்கும் இந்த பராப வருடத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு எப்பவுமே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ விஸ்வாவசு வருடத்துக்கு முடிந்ததுன்னா அந்த வருடத்துக்கும் அடுத்த 60 வருஷங்கள் அடுத்த வருடத்துக்கும் உண்டு. ஸோ நிறைய என்னை பொறுத்தவரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு உலகமாக 2031 வரைக்கும் இருக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டே தான் வரும். அதுலேருந்து மாற்றம். தங்கத்தின் விலை உயரும், கடுமையாக உயரும், அதிலெல்லாம் குறையாது, குறைய வாய்ப்பே இல்லை. குறையச்ச வாங்கி வச்சுக்கோங்க, திருப்பி உயர்ந்துடும். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடக வீட்டில் தான் குரு பகவான் உச்சமாகிறார் அப்படிங்கும்போது தமிழக அரசியலில் நிறைய பேருக்கு கடக ராசி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். அப்போ இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். நிம்மதி இல்லாமல் ஒரு இருக்கும். தேகாரோக்கியங்கள் தான் நிறைய தலைவர்கள் தேகாரோக்கியத்தை பார்த்துக்கணும். தேகாரோக்கியம் தான் பெரிய சிக்கல் கொடுக்கும் சார். உலக பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து ரொம்ப இறங்குமுகமாக இருக்கும், கடுமையானதாக இருக்கும், சங்கடங்கள் நிறைந்ததாக இருக்கும், சவாலே இருக்காது. ஒரு ஊர்களில் சில இடங்களெல்லாம் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும், நிறைய மாற்று உணவு முறைகளுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எல்லாம் பழகிக்கணும், வேறு வழியெல்லாம் கிடையாது. நான் தான் 2031 வரைக்கும் ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் 2032 நல்லா இருப்போம். இல்லை அதுக்குள்ளே ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு போகணுன்னா ஹாப்பியாக போக வேண்டியது தான். இது உலகத்தினுடைய விஷயங்கள், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொது விஷயம். நான் எல்லாத்துலேயும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க, அதிகமான வாகன பயன்பாட்டை குறைச்சிக்கோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சவரை எல்லாரும் வந்து செய்கிறதுக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மீண்டும் ஒரு லாக்டவுன் வருமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோய் தொற்றுகள் காட்டுது இல்லையா? நோய் தொற்றுகள் காட்டுது, நோய் பரப்புகள் காட்டுது, விலைவாசிகள் காட்டுது, அதே போல் வந்து பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடிகள் காட்டுது. அப்போ மக்களே வந்து இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தானே நிர்பந்தம் ஏற்படும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இல்லைன்னா சைக்கிளில் போகிறது, இல்லைன்னா சாதாரண நம்ம 2 வீலரில் இருக்கிறதுலையே இவி வெஹிக்கிளில் போகிறது, காரில் வெஹிக்கிள் இருந்தால் போகிறது. அதுக்கு மாற்றிக்கணும். நம்ம தான் வந்து அப்படியே ஜாலியாக இருந்துட்டோம். ஒரு காலத்தில் நம்மலாம் நடப்போம், கட்ட வண்டியில் போவோம், மாட்டு வண்டியில் போவோம், இதில் போவோம், அதில் போவோம். வளர 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 இந்த சொகுசை மட்டும் வச்சோம் தவிர இந்த உடற்பயிற்சிக்கு உண்டான விஷயங்களை மறந்து விட்டோம். சரி, இப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பெண்களுக்கு உலக அளவில் பெரிய சட்டத்திட்டங்கள் வரும், பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும், பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். பெண்கள் நிறைய அளவுக்கு முன்னேறுவார்கள், அரசியலில் வருவார்கள், விஞ்ஞானத்தில் வருவார்கள். குறிப்பாக சேல்ஸ் இதிலெல்லாம் ரெப்பாக பெண்கள் நிறைய பேர் வருவார்கள். பெரிய ஆண்டர்பிரினராக பெண்கள் தான் வருவார்கள். பெரிய பெரிய கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனிகள்லாம் பெண் சிஓக்கள் தான் வருவார்கள். சார், இப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எதில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பணம் பன்மடங்கு ஆகுது. பன்மடங்கு வந்து நிலமும் தங்கமும் தான். லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டு போட்டுட்டு 5 வருஷம் அப்படி மறந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்ஐசிலே எவ்வளோ இருக்குது அதுபோல் போட்டு. உணவு பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த போரில் வந்து நம்ம கேஸ் சிலிண்டர், அடுத்து வண்டி வாகனம்ங்கும் போது பெட்ரோலிய தட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன மாதிரியான தட்டுப்பாடுகள் இந்த கால சூழலில் வரும் சார்? இல்லை, எல்லா தட்டுப்பாடும் வரும். இப்போ இதே பெட்ரோலியம் வந்து கரெக்டாக சமாதானமானாலும் விலைவாசியெல்லாம் தாறுமாறாக உயர்ந்து விடும். மக்களுக்கு பெரும் பாதிப்புகள் இருக்கும். அரசாங்கத்துக்கு பாதிப்பு இருக்கும், மாநில அரசாங்கத்துக்கு இருக்கும், மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும். கரண்ட்டில் பிரச்சனைகள் வரும். இப்போவே கொஞ்சம் இல்லை வந்து தான் தீரும். எல்லா அளவுக்கும் வரும். ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராது, எல்லா ஸ்டேட்டுக்கும் வரும். நிறைய தட்டுப்பாடுகள் வரும், நிறைய விஷயங்கள் வரும், நிறைய கடன் கொடுத்ததுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் வரும். எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை தான். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? தஞ்சாவூரில் பட்டீஸ்வரம் துர்க்கை சன்னிதானம் ரொம்ப அற்புதமான கோயில். அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். 10ல் வருகிறார் குரு. 10ல் வந்தால் பதவி பரிபவனம் மற்றவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு பதவி கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முடியும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்கள் குடும்பத்தை தொந்தரவு பண்ணியிருந்தவர்கள் அவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி வெளியில் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்வையிடுகிறார்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் 2 வருடங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். முதுகு, காலு, பாதம் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். மன அழுத்தம் ஏற்படும். அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக நரசிம்மருடைய கவசத்தை கேட்பது விசேஷமான பலனை தரும். துர்கை கவசத்தை கேட்பது அற்புதமான அமைப்பு தரும். வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல அனுகூலம் காணப்படும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை படிக்க படிக்க பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்க்காத நல்லது, தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக துளாராசிக்காரர்கள் பார்க்கலாம். தனிப்பட்ட நன்மையும் அனுகூலங்களும் லாபங்களும் வார்த்தைகளுக்கு வெளியிடமும் சமூகமும் பெரிய கௌரவத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். ப்ரொஃபஷனல் சேஞ்சஸ் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய துலாம் பெரிய வெற்றிகளை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றாலும் தைரியமாக பட்டுக்கொள்ளலாம். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.